ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இது எல்லாமே பார்த்தோம். ஸோ லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் பார்த்தோம் ஆக்சுவலா. இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரொட்டேஷனல் சிமெட்ரியில லாஸ்ட் 4 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அது 4 கொஸ்டின் நான் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் 4 கொஸ்டின் எதெல்லாம்னா 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 13th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ டெஃபினிஷன் என்னன்னா, translational symmetry occurs when a pattern slides to a new position. Sliding movement involves neither rotation nor reflection. ஸோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்குன்னா அது அப்படியே போய்கிட்டு அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபுல் போர்டு கவர் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ இதான் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி டெஃபினிஷனே. ஸோ பர்டிகுலர் பேட்டர்ன் பீங் ரிப்பீட்டட் till it covers the entire object. Particular pattern being repeated till it covers the entire object. Being repeated by slide movement. அப்படி கூட நீங்க சொல்லலாம். being repeated by slide movement. நான் ஸ்லைடு மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ மூமெண்ட் மேபி நம்ம ஸ்லைடு ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்லைட் மூமெண்ட் ஓகேவா? ஸ்லைட் மூமெண்ட். ஸோ அதான் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி டெஃபினிஷன். நான் ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நான் சொல்லிடுறேன். காலம் டிசைன்ல நம்ம டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பார்க்கலாம். டயர் கிரிப் டிசைன்ல டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பார்க்கலாம். சாரி டிசைன்ல கூட டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பார்க்கலாம். பிரேஸ்லெட் டிசைன்லும் பேசிக்கா ஜுவல்லரி டிசைன் எல்லாத்துலயுமே டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரியோட டெஃபினிஷன் என்னன்னா, பர்டிகுலர் பேட்டர்ன் பீங் ரிப்பீட்டட் பை ஸ்லைட் மூவ்மெண்ட் டு கவர் தி என்டையர் ஆப்ஜெக்ட். டு கவர் தி என்டையர் ஆப்ஜெக்ட். என்டையர் ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பிரேஸ்லெட் கவர் ஆகுது, இந்த இடத்துல ஃபுல் சாரி கவர் ஆகுது, இந்த இடத்துல ஃபுல் டயர் கவர் ஆகுது, இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர் ஆகுது. ஸோ டு கவர் த என்டையர் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்பேஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை ஆப்ஜெக்டோட நம்ம நிறுத்திக்கணும். ஜென்ரல் டெஃபினிஷன். ஸோ இதுதான் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரியோட இன்ட்ரோ. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். விச் பேட்டர்ன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் தி கிவன் காலம்ஸ்? ஓகே, பாத்தீங்கன்னா இங்க இதே பேட்டர்ன் 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 1 2 3 4 5. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம 5 தடவை ரிப்பீட் பண்றோம். ஸோ அதான் ஆன்சர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேட்டர்ன், அதாவது இந்த பேட்டர்ன் தான் நம்ம 5 தடவை ரிப்பீட் 4 தடவை ரிப்பீட் பண்றோம் நினைக்கிறேன். 1 2 3 4. ஸோ 1 2 3 4 டைம்ஸ் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் தான் ஆன்சர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் சினாரியோல இதுதான் நம்ம ரிப்பீட் பண்றோம். இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் நம்ம 4 தடவை ரிப்பீட் பண்றோம். 1 2 3 4 டைம்ஸ் this pattern is being repeated. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 times this particular pattern is being repeated. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் இந்த பேட்டர்ன் நம்ம ரிப்பீட் பண்றோம். ஸோ ஒரே பேட்டர்ன் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க, அதாவது ஸ்லைடு மூவ்மெண்ட்ல ரிப்பீட் பண்ணீங்கன்னா அதான் நம்ம டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 வந்துடலாம். டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி அவ்வளவுதான். ஸோ வெரி சின்ன டாபிக் தான், அது குட்டி டாபிக் தான். ஸோ நம்ம எக்ஸசைஸ் 4.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் நான் எக்ஸசைஸ் 4.1 அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ நம்ம டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இன்ட்ரோ பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் 4.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.